விழுப்புரத்தில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காதலனின் கை கால்கள் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில். இவர் தனியார் பேருந்து ஒன்றின் ஓட்டுநராக இருந்தார். அந்த பேருந்தில் பயணம் செய்து வந்த பெண் ஒருவரை காதலித்துள்ளார். இதற்கு பெண் வீட்டார் தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து இருவரும் பிரிந்துள்ளனர். இந்த நிலையில் ஓட்டுநர் செந்தில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர நாயரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி இரவு வீட்டிலிருந்து வெளியே சென்ற தன்னை மர்ம நபர்கள் தாக்கியதாகவும் தான் நினைவிழந்த பொழுது தனது வலது கால் மற்றும் வலது கையை வெட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பெண்ணின் உறவினர்கள் தன்னை தாக்கியதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்டு மாவட்ட எஸ்பி குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இங்கே நான் கொண்டைங்க டு விழுப்புரம் பஸ்ஸு ஓட்டணுங்க சார். நான் அப்போ அந்த பஸ்ஸில் எனக்கு ஒரு பொண்ணு நானும் லவ் பண்ணுங்க சார் 2 வருஷமாக. அவங்க மாமா வீட்டுக்கு தெரிஞ்சு என்னை அடிச்சார் சார். தலையில் அடித்தோடனே கை காலை காணோம் சார். அதாவது நான் எஃப்சி ஹவுஸில் மனு கொடுத்துருவேன் சார். நான்